உங்களோட பேர் என்னங்க மேம்? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறைய தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என்னோட பேர் வந்து சாந்தி. நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். என்னோட இது வந்து ஆதி திராவிடர் வெல்ஃபேர் நான் இப்ப எடுத்திருக்கிறேன். 1826 ஓவரால் ரேங்க்ல இருந்தேன். எம்பிசில வந்து 639ல இருந்தேன். இன்னைக்கு 3வது நாள் கவுன்சிலிங். பட் எனக்கு என்ன இருக்குமோ, ஏது இருக்குமோ தெரியல. உள்ள இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் நெனச்சிட்டு இருந்ததெல்லாம் டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்குது. அதவே சொல்லிட்டே இருக்காங்கன்னும்போது ரொம்ப நர்வஸா தான் இருந்தது. பட் கடைசியா ஒரு 5 லிஸ்ட் மட்டும் வச்சிருந்தேன். அப்படி வச்சிருக்கும்போது ஆர்டர் வைஸ் நான் ஃபர்ஸ்ட் கேட்டதிலேயே எனக்கு கண்டிப்பா இருக்குன்னு சொல்ட்டாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவே ஓகேன்ட்டு எடுத்துட்டேன். அந்த ஆதி திராவிடர் தான் எடுத்துட்டேன். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் எம்.ஏ. இங்கிலீஷ், எம்.ஏ. பிஎட். டெட்டுன்னு கொஞ்ச நாள் படிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் அது ஆகாதுன்னு சொல்லவுமே 2 வருஷமா டிஎன்பிஎஸ்சி இப்ப படிக்க ஆரம்பிச்சேன். போன ட இது 2வது முயற்சி. போன முயற்சியில 163 கொஸ்டின் போட்டேன். கேர்லெஸ்ல கொஞ்சம் விட்டுட்டேன். இந்த தடவ அந்த கேர்லெஸ்ஸ வந்து ரீகெயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் வரணும்னு நெனச்சேன். ஆனாலும் சரி பரவால்ல. இந்த தடவ இந்த டஃப்னஸ்க்கு ஏதோ கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா எடுத்தாச்சு. தமிழ் எந்த மாரி நீங்க படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்க மேம். தமிழ் பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லா ஸ்கூல் புக் ஃபர்ஸ்ட்டு கவர் பண்ணிட்டேன். அது ஸ்கூல் புக்குமே பார்த்தீங்கன்னா, 11த், 12த்லயும் ஓல்டு ப்ளஸ் சிறப்பு தமிழ்லயும் ஓல்டு, நியூ ஓல்டு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா கவர் பண்ணோம். அது போக நான் வந்து தனியா மெட்டீரியல் வெளியில வாங்கியும் சில விஷயம் வந்து கவர் பண்ணேன். அதுவும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. என்ன அவுட் சோர்ஸ் படிச்சீங்க? புத்தா பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்கி நான் படிச்சேன். அது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வெளியில ஏதாவது யாராவது சொன்னாங்கன்னா, அந்த நோட்ஸ எடுத்து கொஞ்சம் பார்ப்பேன். மேக்ஸ் எந்த மாரி படிச்சீங்கன்றத சொல்லுங்க மேம். மேக்ஸ் வந்து எனக்கு எப்படின்னா, என்னோட சார் வந்து எனக்கு டெய்லியும் ஒரு 25 கொஸ்டின்ஸ் குடுத்துருவாங்க ஹோம்வொர்க்குன்னு. டெய்லி போடணும். இந்த வீக் என்னவோ அந்த டாபிக்க டெய்லி 25 கவர் பண்ணி, அதுல டவுட்டா இருக்கிறத, அத எல்லாத்தையும் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு, அந்த வீக் டெஸ்ட்ல எனக்கு 25 டஃப்பா வச்சாங்கன்னா, அதுல இருக்கிறது எனக்கு தெரியாதத கண்டிப்பா அத நான் செஞ்சு பார்த்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். அப்படி டெய்லி 25 கொஸ்டின் நானு எக்ஸாம் மாதிரியே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டே போணும். இது போக ஸ்கூல் புக்கு மேக்ஸுக்கு பார்த்தேன். கணியன் அந்த இதுல இருந்தும் கொஞ்சம் நான் பார்த்தேன், ஃபாலோ பண்ணேன். அது போக எனக்கு அவங்க எங்க சென்டர்ல இருந்து டெய்லி குடுத்தது. இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணி எனக்குன்னு ஒரு நோட் போட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஜிஎஸ் எப்படி படிச்சீங்கன்றத சொல்லுங்க. 6 யூனிட்ஸ் இருக்கு. எதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் குடுத்து படிச்சீங்க? ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பாலிட்டி, நெக்ஸ்ட்டு வந்து ஐஎன்எம். அதுக்கப்புறமா தான் எக்கனாமிக்ஸ் போனேன். அதுக்கடுத்து அடுத்தடுத்தத வந்து முடிவு பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுல பாலிட்டி இந்த மாதிரிலாம் வரிசையா பார்க்கும்போது நெறைய இப்போ இதுல மார்க் ஜாஸ்தி. நான் 2ஏ ஆல்ரெடி 2 பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணி 2ஏ எழுதுனதுனால, எனக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருந்தது இந்த இதெல்லாம். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் கொஞ்சம் இதுல வந்து நான் படிச்சிருந்ததுனால எனக்கு ஈஸியா இருந்தது. அத வச்சு தான் எனக்கு இந்த தடவ ஜிஎஸ்ல கொஞ்சம் ஏறுச்சு மார்க். நோட்ஸ்லாம் எடுத்து படிப்பீங்களா? நோட்ஸ் எப்படி எடுக்கணுன்றத சொல்லுங்க. நான் இதுவரைக்கும் நோட்ஸ் எடுத்தது இல்லங்க நிஜமாவே. பட் ஆனா எங்க சார் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு டாபிக் பத்தி கரண்ட் அஃபேர்ஸ்லயோ, இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க, அவங்கள பத்தின பர்த்டேவோ ஏதோ வருது அப்டின்னா, அவங்கள பத்தி தனியா எடுக்க சொல்லுவாங்க. அந்த மேட்டர பத்தி தனியா எடுக்க சொல்லுவாங்க. அத மட்டும் நாங்க ஹோம் ஒர்க்கா பண்ணுவோம். அசைன்மென்ட்டோ ஹோம் ஒர்க்கா நெனச்சு பண்ணுவோம். அந்த இத தான் நான் எடுத்து நோட்ல நோட் பண்ணியிருக்கேன். அது போக கரண்ட் அஃபேர்ஸ் சார் கிளாஸ் நடத்துறது, நான் டெய்லி பார்க்குறது, அத நோட்ஸ் எடுத்துப்பேனே தவிர, புக்ல இதுவரைக்கும் புக் சோர்ஸ நான் நோட்ஸ் எடுத்தது கிடையாது. அண்டர்லைன் மட்டும் பண்ணிட்டு, திரும்ப திரும்ப புக்க நான் படிச்சிருக்கேன். அவ்வளோதான் நான் பண்ணது. ஓகே. இப்போ நார்மலா ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் படிக்கிறதுக்குமே, ஒரு திருமணம் ஆனவங்க படிக்கிறதுக்கு 2 வேற வேற இல்லையா? உங்களுக்கு நெறைய வேலைகள் இருந்து, அதிலிருந்து நீங்க படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கி படிக்கிற மாரி இருக்கும். அது எப்படி நேரத்த ஒதுக்கிக்கிட்டீங்க உங்களுக்காக படிக்கிறதுக்காக? இதுல தான் நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிஎட்டே படிச்சேன். என்னோட முக்கிய காரணமே என்னோட ஹஸ்பண்ட் தான் என்ன படிக்க வச்சதுக்கு. நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது கூட சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட சக்சஸ பார்த்ததுக்கு அப்புறமா, இவளுக்கு கண்டிப்பா பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு, எனக்கு ஃபுல் சப்போர்ட் அவர் தான். லாஸ்ட்டா கொஞ்ச நாள்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா எல்லாத்துலயுமே எந்த வேலையுமே பார்க்காம என்னைய ஃபுல் டைம் உட்கார வச்சுட்டாங்க. சமையல் பண்ணி குடுக்குறதுலேருந்து மத்த ஒர்க்குக்கு எல்லாமே என்னோட மாமியாரும் எனக்கு சின்ன சின்னதா ஹெல்ப் பண்ணாங்க. அப்பப்போ என்ன ஒரு பிரச்சனைனாலும் எனக்கு என்னோட அப்பா தான் எனக்கு ஃபீஸ் கட்டுவாங்க மோஸ்ட்லி கொஞ்சம் ஏதாவது ஒண்ணுன்னா. இப்படி என்னோட சுத்தி இருந்தவங்க எல்லாருமே எனக்கு இதுல ஹெல்ப் பண்ணனால எனக்கு அது கண்டிப்பா ஒரு இதா இருந்தது. ஆனா என்னோட கூட படிச்சவங்கலயே நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம, அவங்க திறமை இருந்தும் பின்னாடி இருக்க மாரி இருக்காங்க. இது மூலமா ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம வீட்ல இருக்க பொண்ணு சக்சஸ் பண்ணணும்னா, கூட இருக்கவங்கள ஹெல்ப் பண்ணாலும், ஒரு சில இடத்துல வந்து அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். முடிஞ்ச அளவு பண்ணுங்க. என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு பண்ணியிருக்கிறாரு. வாங்களேன். இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். இவர் தான் என்னோட வெற்றிக்கு இப்போ முழு காரணமுமே சொல்லப்போனா இவர் தான். நீங்க செல்ஃப் டவுன் ஆனா உங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணி எனக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப இருந்தது சார். அது போக எனக்குன்னு ஒரு பர்சனலா இவங்க கிட்ட பேசினா நல்லா இருக்கும்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட என்னதான் யார்கிட்ட பேசினாலும் எனக்குன்னு ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடா நான் எப்பவுமே வச்சுக்குவேன்.
அதுதான் என்ன தூண்டுச்சு. செல்ஃப் மோட்டிவேஷன் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கணும். ஒரு வைராக்கியம் இருந்தா தான் கண்டிப்பா நம்மளால பாஸ் பண்ண முடியும். இப்போ இதில் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லையா? இப்போ குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, கணவரோட ஸ்பெண்ட் பண்ண முடியாது, விசேஷத்துக்குலாம் போக முடியாது. இந்த மாதிரி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சம்டைம்ஸ் எப்பயாச்சும் தோணியிருக்கா, இவ்வளோ இது பண்ணிட்டு நம்ம இதுக்கு போனோமா, விட்டுட்டு போயிடலாம் அப்படிலாம் தோணியிருக்கா உங்களுக்கு? இல்ல நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். பட் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ரொம்ப காலத்துக்கு வச்சுக்க கூடாது. ஏன்னா இந்த சாக்ரிஃபெக்ஷன் வந்து என்ன பண்ணும்னா, நாளைக்கு என்னைய வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து 5, 6 வருஷம் படிப்பாங்க. நான் அப்படி எடுத்துக்கல. எனக்கு டைம் பீரியட் நான் ஃபர்ஸ்ட் 1 இயர் தான் குடுத்துருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆனதும் எல்லாரும் சொன்னாங்க, "1 இயர்லயே எப்படி நீ இது பண்ற? ஸோ ஒரு அட்டெம்ப்ட் இன்னொன்னு போடு" அப்படின்னு சொன்னாங்க. அந்த அட்டெம்ப்ட்ல தான் நான் 2 பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணேன். அது எனக்கு ஒரு பூஸ்ட் அப் குடுத்தது. 2 பிரிலிம்ஸே பாஸ் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு பண்ணேன். இது போக நான் வெளியில எந்த ஃபங்ஷனும் போனதில்ல. எந்த ஒரு ப்ரோகிராம் எதுனாலும் வெளியில போனதில்ல. பாப்பாவுக்கு ஒரு எஜுகேஷன் கூட சொல்லிக் குடுக்க முடியாது வீட்ல. அது மாரி சொந்த பந்தத்தோட ஃபங்ஷனுக்கு நான் போலன்னா என்ன திட்டுவாங்க. அடுத்து என்னைய இதோட போதும் நீ படிக்காத அப்படின்லாம் சொன்னவங்கலாம் இருக்காங்க என்னைய. இருந்தாலும் ஏதோ ஒண்ணு அந்த சாக்ரிஃபேக்ஷன் நமக்கு ஒரு சந்தோஷத்த இப்ப குடுத்துருக்குன்னு சொல்லும்போது நானு சந்தோஷப்படுறேன். நிறைய திருமணம் ஆனவங்க இப்போ படிக்கிறாங்க. அவங்களுக்கான ஆலோசனைகள், நேரத்தை இப்படி ஒதுக்கி படிங்க, இந்த மாதிரி படிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் வந்து அவங்களோட கையில தான் இருக்கு கண்டிப்பா. நான் எப்படி படிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏர்லி மார்னிங் 4:00 எந்திரிச்சிருவேன். எனக்கு இப்போ 4:00 எந்திரிக்க முடியல. அலாரம்லயே என்னால எந்திரிக்க முடியாம இருக்குன்னா, 1/2 அன் ஹவர், 1 ஹவர் வேஸ்ட் ஆகுதுன்னா, அந்த 1/2 அன் ஹவர், 1 ஹவர் நான் நைட்டு லேட் பண்ண போறேன் தூங்குறதுக்கு. நான் இன்னைக்கு அத விட்டுட்டேன்னா, நாளைக்கு அதுல 1 ஹவர் ஆட் பண்ணணும். அப்படி விட்டுட்டா அந்த வீக்ல நான் ஆட் பண்ணணும். இந்த போர்ஷன நான் வந்து ஒமிட் பண்ற மாரி ஆயிடும்னு சொல்லியே தான் 4 மணிக்கு அந்த தாட் டக்குன்னு வந்துரும். அப்படி வரும்போது 4 மணிக்கு நான் எந்திரிச்சிருவேன். 4 to 7 நான் படிப்பேன். அப்புறம் போயிட்டு சமையல் பண்ணிட்டு எல்லாம் அனுப்பிட்டு, இவங்கள எல்லாரையும் அனுப்பிட்டு, நானும் சாப்பிட்டுட்டு, என்னோட பர்சனலா இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒர்க்கு, வீட்டு வேலை குட்டி குட்டியா தான் இருக்கும். ரொம்ப இருக்காது. அவர் சப்போர்ட் பண்ணிருவாங்க. இருக்கிற குட்டி குட்டி ஒர்க் கிளீனிங்லேருந்து முடிச்சுட்டு ஒரு 9 to 9:30 உட்காந்துருவேன். திரும்பவும் 3:30 வரைக்கும் படிப்பேன். பாப்பாவை மறுபடியும் ஸ்கூல்லேருந்து அவங்க வந்ததும் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, திரும்ப நான் கொஞ்சம் ஏதாவது வயித்துக்கு போடணும்னா போட்டுட்டு, திரும்ப 4:30 ஆர் 5க்கு உட்காந்தேன்னா 9:00 வரைக்கும் படிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட தான் நாங்க டின்னர் சாப்பிடுவோம். முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஏதோ ஒரு கரண்ட் அஃபேர் பார்க்குறதோ, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணுவேன். இல்ல முடியலன்னா தூங்கிருவேன். லஞ்ச் மட்டும் சாப்பிடுற டைம் என்னன்னா, அந்த மார்னிங் ஒரு 9:30 to 3:30 சொன்னேன் இல்லையா? அதுல இடையில ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் எடுத்துக்குவேன். அந்த டைம்ல என்ன பண்ணுவேன்னா, கரண்ட் அஃபேர்ஸ வீடியோ பார்த்துக்கிட்டே சாப்பிடுவேன். அப்படியும் இல்லையா, எனக்கு முடியல ரொம்ப டயர்டா இருக்குன்னா, ஒரு 10 நிமிஷம் கண்ண மூடி தூங்குவேன். ரொம்ப டயர்டா இருக்கிற டைம்ல. எனக்கு இந்த இந்த போர்ஷன் நான் இன்னைக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த போர்ஷன நான் அன்னைக்கு முடிச்சுட்டு தான் தூங்கணுங்கிறதே என்னோட வைராக்கியமா நான் பண்ணேன். அதுக்கு எனக்கு சுத்தி சப்போர்ட்டும் இருந்தது. இப்போ இந்த படிக்கிற காலகட்டத்தில் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்களா? இல்லை படிப்பு படிப்பு அப்படியே இருந்துட்டு சாப்பிடாம தூங்காம அந்த மாதிரிலாம் இருந்தீங்களா? இல்லை ஹெல்த் கான்ஷியஸோட இருந்தீங்களா? ஹெல்த் கான்ஷியஸ்னா நான் ரொம்ப அதுக்காக விட்டமின்ஸ் அந்த புரோட்டீன் அப்படின்றதெல்லாம் எடுத்துக்கல. எப்பவும் போல சாப்பாடு தான். நம்ம வைராக்கியமே நம்மள வந்து எதுவுமே வராம நம்மள பாத்துக்குச்சு. பேக் பெயின் இருக்கும். எனக்கு சிசேரியன் தான் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு. ஒரு அபார்ஷன் வேற எனக்குலாம் நடந்திருக்குது. இருந்தாலும் வைராக்கியம் இருந்ததுனால என்னவாயிடுச்சுன்னா, இந்த வலியெல்லாம் பெரிய வலி இல்ல. பர்சனலா நமக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்பப்போ வரும். கண் அப்படியே இந்த பெயினோடையும் மனவலி, உடம்பு வலி எல்லாமே இருக்கும். அதோட என்ன ஆகும்னா, கண்ணீர் தானா வரும். இதுக்கு நேரம் இல்ல. அந்த கண்ணீருக்கு இது நேரம் இல்ல. நம்ம மொத்தமா சந்தோஷத்தோட சேர்ந்து அழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே நான் அவாய்ட் பண்ணி, அது உடம்பு ஹெல்த் இஷ்யூவா இருக்கட்டும், மனவலியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் ஓவர் கம் பண்ணி வர முடிஞ்சுச்சு. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்றதை சொல்லுங்க. எக்ஸாம் ஹால்ல வந்து பதட்டப்படக்கூடாது ஃபர்ஸ்ட். பதட்டப்படாம இருந்தோம்னாலே நமக்கு கண்டிப்பா கிளிக் ஆயிடும். அதுவும் இல்லாம எனக்கு சார் நான் போன நாள்ல இருந்து என்னோட சார் எனக்கு சொன்னது என்னன்னா, இது சரியானதா அல்ல அப்படின்றதா, தவறானதா இல்ல பொறுத்துக்கவா சரியா அந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே அந்த கீவேர்டுன்னு சொல்லுவோம் நம்ம. அதை ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணிக்கணும். அதை அண்டர்லைன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே தவறுகளை நம்ம வந்து திருத்திக்க முடியும். நான் அப்படி அண்டர்லைன் பண்ணி வச்சுடுவேன். அதனால என்னால அந்த இதுக்குள்ள வந்து தப்பு பண்றதை குறைச்சிக்க முடிஞ்சது. அது போக என்னன்னா, தவறுகள்ல நம்ம பதட்டப்பட்டோம்னா சடனா பிளாங்க் ஆயிடும். நமக்கு இது படிச்சோமா அப்படிங்கிறதே பிளாங்க் ஆயிடும். இன்னொன்னு ஃபுல்லா வாசிக்கணும். இந்த வேர்டை பார்த்துட்டாலே இது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஃபுல்லா ரீட் பண்ணணும். பொறுமையா ரீட் பண்ணணும். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. வேற எதுவும் பெருசா டிஃபிகல்ட் இல்ல. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் எக்ஸாம் ஹால்? இந்த 3 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும் இல்லையா? ரொம்ப முக்கியம். நான் தமிழுக்கு எப்பயுமே 45 to 50 மினிட்ஸ் அதிகபட்சமா எடுத்துக்குவேன். அதிகபட்சமா 50 மினிட்ஸ் தான். எனக்கு தமிழ்ல ஒரு ட்ரிக் இருக்கு. என்னன்னா 100 கொஸ்டினையுமே முடிச்சுட்டு தான் நான் ஷேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். தமிழ் மட்டும். அது போக இது முடிச்சுட்டேன் 45 to 50 மினிட்ஸ்ல முடிச்சிட்டேன் அப்படின்னா ஜிகே 1 ஹவர், மேக்ஸ் 1 ஹவர் எடுத்துக்கிருவேன். எல்லாத்துக்குமே 1 ஹவர். அந்த எக்ஸ்ட்ராவா ஒரு தமிழ்ல ஒரு 10 மினிட்ஸ் கொடுக்குறோம் பாத்தீங்களா, எக்ஸ்ட்ரா இருக்கிறது. அது நமக்கு ஜிகேவோ மேக்ஸோ டஃபா இருக்கிற இடத்துல ஹெல்ப் பண்ணிடும். ஸோ தமிழ் டஃபா இருக்கிற இடத்துல இப்போ நான் அதை முன்னாடி கம்மியா போட்டு பழகுனது.
இந்த இதில் எனக்கு தமிழ் டஃப்பாக இருக்கும்போது என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு 1 hour 10 minutes அப்படி எடுத்துக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு வாங்கினது? இந்த மூமெண்ட் உள்ள ரொம்ப பயமாகவும் நர்வஸாகவும் இருந்தது. என்னோட சாரை விடவே இல்லை, ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே எனக்கு ஆர்டர் வைஸ் எனக்கு லிஸ்ட் வைஸ் போடுங்க அப்படின்னு. ரிசல்ட் வந்ததுலேருந்து அவரை தான் படுத்தி எடுத்துட்டேன் நான். இப்போ வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு இன்னும் இதுதான் ஃபோன் பண்ண போறேன் நான். ஏதோ நம்ம சாதிச்சிட்டோம், ஒரு லைஃப்ல ஏதோ சக்ஸஸ் பண்ணிட்டோம் கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது வந்து கடைநிலை ஊழியர் ஜாப் தான் இருந்தாலுமே இது வந்து எங்களுக்கு ஒரு அடித்தளம், இது வந்து ஒரு பேசிக். இதை வச்சு இதை பிடிச்சிட்டு ஒரு பிடிச்சிட்டோம்னா டக்கு டக்குன்னு போயிடலாம். நம்ம வழியே தெரியாத போது இது வந்து எங்களுக்கு வழி காமிச்ச மாதிரி இருக்கு.